அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்கள் பேருங்கண்ணா? தென்னரசு. ஓகேங்கண்ணா. ஆல்ரெடி நம்ம 80 வச்சுருந்தாங்கண்ணா நான் சிஆர்டி. இப்போ சிஆர்டி வந்து வாங்கியிருக்கீங்க. எப்படிங்கண்ணா இருக்குது? வண்டி சூப்பராக இருக்குது. எவ்வளோ நாளுங்கண்ணா அது? 5 மாதம் ஆச்சு வண்டி வாங்கி. 5 மாதம் ஆச்சுங்க. ஓகேங்க. என்ன ஊருங்கண்ணா நமக்கு? தெக்கலூர், அவினாசி. அவினாசி. ஓகேங்கண்ணா. இப்போ டியூட்ஸ் ஃபாரே திரும்ப வாங்குறதுக்கு என்ன ரீசனுங்கண்ணா? அந்த வண்டி தான் வாழை உழவுக்கு சிறந்த இதாக இருக்குது. ஓகேங்கண்ணா. இப்போ மேக்ஸிமம் வந்து வாழை ஓட்டுறதுக்கு தான் இந்த வண்டி வச்சுருக்கோம். ஓகேங்கண்ணா. இப்போ வாழைன்னு வந்துட்டாலே மொதல் விஷயம் மைலேஜ் தாங்க. மைலேஜ் தான். எப்படிங்கண்ணா, என்னங்கண்ணா போகுது இப்போ? மற்ற வண்டி காட்டிலுமே இது மைலேஜுக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்கண்ணா. பழைய வண்டியில் 6 லிட்டர் தான் போச்சு. இது புது வண்டிங்கிறனால கொஞ்சம் இன்ஜின் சீட் ஆகிறனால கொஞ்சம் சேதி போகும். ஒரு 7 லிட்டர் 7.5 லிட்டர் அந்த மாதிரி போகுது. ஓகேங்கண்ணா. இப்போ சர்வீஸுங்கண்ணா ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சுதுங்களா? 100 ஹவரில் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் சர்வீஸ் 500 ஹவர். ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ நான் சிஆர்டியே இன்ஜின் கொஞ்சம் அணத்துற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், நாய்ஸ் வரும். இதில் சவுண்டு எதுவுமே வராது. சிஆர்டிஐ நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. ஸ்மூத்தாக இருக்கும் ஓட்டுறவங்களுக்கு. இப்போ இது எவ்வளோ மணி நேரம் ஓட்டிருக்கு? இப்போ 600 ஹவர் ஓடி இருக்குது. 600 ஹவர் ஓடி இருக்கு. இது இன்ஜின் அணத்துறது அதெல்லாம் எதுவுமே தெரியாது. எவ்வளோ ஹெவியாக இருந்தாலும் எப்பேர் செவ்வாழை எல்லா வாழையும் ஓடும். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ என்ன ஆர்பிஎம் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க? வாழை உழவுக்கு 15-16 ஆர்பிஎம் வைப்போம். ஓகேங்கண்ணா. 16க்கு அந்த கிட்ட ஒரு 7.5 லிட்டர் போயிடும். 7.5 லிட்டர் டீசல் போகும். இது ஆர்பிஎம் டிராப்பேஜ்லாங்கண்ணா? ஆர்பிஎம் டிராப்பேஜில் ஆகாது. வச்சபடி வச்ச மாதிரி இருக்கும். ரொம்ப லோடு எடுக்கும்போது ஒரு 6 ஆர்பிஎம் மட்டும் டவுன் ஆகும். ஓகேங்கண்ணா. இப்போ என்ன கியர்லங்கண்ணா வச்சு ஓட்டிகிட்டு இருக்கீங்க? வாழைக்கு கிரிப்பர் செகண்டு, தேர்டு. ஓகேங்கண்ணா. இப்போ எத்தனை ஸ்பீடு கியர் இருக்குது? 5 ஸ்பீடு கியர் இருக்குது. 5 ஸ்பீடு. 15+15 30 ஆப்ஷன் இருக்குது. கியர் ஆப்ஷன் ஷட்டில் வந்துடும். ஆமாங்க, ஸ்பெஷல் கிரிப்பர் வந்துடும். ஓகேங்கண்ணா. ஹீட்டிங்லாங்கண்ணா? ஹீட்லாம் சுத்தமாக வராது. ஹீட்டில் பிரச்சனையே இல்லை. 8 ஹவர் வண்டி ஓட்டினாலும் ஹீட்டில் இல்லை. இப்போ கம்ஃபர்ட்லாம் எப்படிங்கண்ணா இருக்குது உட்காந்து ஓட்டுறதுக்கெல்லாம் பழைய 70 கடையில் இது சூப்பராக இருக்குங்க. வண்டி நல்லா இருக்குது. ஏன்னா நான் வந்த உடனே கவனிச்ச விஷயம் என்னென்னா, இவ்வளோ பெரிய வண்டியில் வந்து பிளாட்ஃபார்ம் ப்ளைனாக கொடுக்கல. நான் அதனால தான் இது கேட்குறது. டியூட்ஸ் ஃபேரில் இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வரும். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இருந்தாலும் இதே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே ஓகேங்கண்ணா. அடுத்து இப்போ இந்த ஃபீல்டு வியூலாம் எப்படிங்கண்ணா? அதில் ஃபீல்டு வியூலாம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. மெயின்டெனன்ஸுங்கண்ணா இதில் இப்போதைக்கு என்ன பண்ணுறோம்? புது வண்டிங்கிறனால மெயின்டெனன்ஸுங்கிறது பெருசாக இல்லை. கரெக்டாக க்ரீஸ் அடித்தா போதும். ஓகே ஓகேங்கண்ணா. அவ்வளோதான். கரெக்டாக சர்வீஸ் ஆயில் மாற்றி சர்வீஸ் சேஞ்ச் பண்ணால் போதும். இப்போ எவ்வளோ ஹவருக்கு ஒரு டைம் வந்து சர்வீஸ் சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு சர்வீஸ் 100 ஹவருக்கு ஒருக்கா. மறுபடியும் அடுத்து நெக்ஸ்ட் சர்வீஸில் 500 ஹவருக்கு ஒருக்கா ஒரு சர்வீஸ். ஓகேங்கண்ணா. இது ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் கம்பெனிலேயே கூப்பிட்டு சொன்னோம்னா போதும், இங்கேயே கொண்டாந்து எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சர்வீஸ்லேருந்து எல்லாமே இங்கேயே வந்துடுவாங்க. நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வண்டி எடுத்ததுன்னா எங்கே எடுத்தீங்க? நான் பவானி டீலர், ஈரோடு பவானியில் இருக்கு. ஓகே ஓகேங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ இந்த சிஆர்டிஐ வந்து வேறு எந்த வண்டி கூட நான் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வண்டி எடுக்கிறேன்னு நீங்கள் 80ல், இப்போ நீங்கள் இது நல்லா இருக்குன்ட்டீங்க. இதுக்கு ஈடு இணையாக அடுத்த வண்டி கூட கம்பேர் பண்ணலான்னா எந்த வண்டிக்கு நான் கம்பேர் பண்ணலாம்? 80க்கு ஈக்குவல் மோர் தென் 80 தான். இதுக்கு இதை விட வேறு நல்ல வண்டி இல்லை. ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. சரிங்க. ஹையர் ஹெச்பி போகும்போது இருக்குதுங்க. 80. ஓகே ஓகேங்கண்ணா. இது இந்த டாப்பு பம்பர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. எங்கே கட்டியிருந்தீங்க? இது வந்து ஹரிமுருகா, கொலப்புலூருங்க, கோபி. ஓகே ஓகேங்கண்ணா. ஏன்னா எனக்கு இப்போ இந்த ஒரு விஷயத்தில் தான் நான் வந்து அட்ராக்ட் ஆனேன். இந்த கார்டு இருக்கு இல்லைங்களா? ஆமாங்க. இது வந்து நான் கம்பெனியில் கொடுத்தாங்கன்னு நினச்சேன். ஏன்னா அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருந்தது. இது வாழை ஓட்டும் போது வாழை வந்து இந்த இடத்துல அடித்து மக்கேடு உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இது பண்ணது. இப்போ அந்த பம்பர்லாம் பார்த்தா தெரிஞ்சிடும் நம்ம தான் கட்டியிருக்கோம். அந்த கார்ட்லேருந்து எல்லாமே தெரியும். ஆனால் இதோட ஃபினிஷிங் வந்து அவ்வளோ அட்டகாசமாக இருந்ததுங்க. நான் அதனால தான் வந்து கேட்டது. சரி. ஓகேங்கண்ணா. இப்போ இதில் வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தேவையாங்க இந்த வண்டியில்? ஏதாவது எனக்கு இந்த ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இருக்கா? கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் ஸ்பேசியஸ் மட்டும், அவ்வளோதான். டேர்னிங் ரேடியேஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வண்டி வளைக்கும் போது கொஞ்சம் டேர்னிங் ரேடியேஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்ற வண்டி காட்டிலும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த குறையும் இல்லை. ஓகேங்கண்ணா. இவ்வளோ தகவல் ஷேர் பண்ணதுக்கு நன்றி. ஓகே.